ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் ஃபேமிலி டைரி. இன்னைக்கு நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா மாரியம்மன் கோவிலில் பண்டிகை போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் கிளம்பியிருக்கோம். வாங்க அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். பசங்களை கூட்டிட்டு எங்கே போனாலுமே மெயினாக அந்த வாட்டர் பாட்டில், ஒரு பேகு, ஒரு டவல் எடுத்து வச்சுப்பேன். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, மேலே சத்தத்துக்கு பசங்க எப்படி டான்ஸ் ஆடிட்டே வராங்கன்னு ஜாலியாக. கோயிலுக்கு வெளியே அந்த லைட் செட்டப்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட வந்துட்டோம். செம்ம கூட்டம். கூட்டத்தில் நின்று சாமி கும்பிட்டோம். ஒரு வழியே சாமியை கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. கோவிலுக்கு வெளியில் பொம்மை கடை, வளையல் கடைலாம் போட்டிருந்தாங்க. பாப்பாவுக்கு வளையல், செயின், பொட்டு எல்லாம் வாங்கினோம். அப்புறம் சாய்க்கு ஒரு கண்ணாடி வாங்கினோம். சாய் வாங்கின கண்ணாடியை வச்சு போஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அம்மா வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கினாங்க. அக்னி கரகம், பூங்கரகம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தோம். சைடில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்பளம், காலிஃப்ளவர்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருந்தோம். மேலெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அது கூட பசங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிரேன் அழகுன்னு சொல்லுவாங்க. பெரிய கிரேன் வச்சு பின்னாடி அழகு குத்திட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஆட்டோவில் டிஜே மாதிரி செட்டப் அரேஞ்ச் பண்ணி பசங்க, பொண்ணுங்க எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ஜாலியாக இருந்தது. சைட்லலாம் நிறைய கடை போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி கடை பக்கத்தில் ஓரமாக நின்று ஒவ்வொருத்தராக அழகு குத்திட்டு வந்திருந்தாங்க. ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேண்டுதலுக்கேற்ப அழகு குத்திட்டு வருவாங்க. சில பேர் பின்னாடி கத்தி குத்திட்டு அந்த மாதிரிலாம் வருவாங்க. மாரியம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதை நிறைவேற்றினதுனால அவங்களோட வேண்டுதலை இந்த மாதிரி நிறைவேற்றுவாங்க பக்தர்கள். சாமி பார்த்தாச்சு. பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, பொம்மைலாம் வாங்கி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கோவிலுக்குலாம் போயிட்டு சாமிலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11 ஆகுது. அப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். எல்லாருக்கும் பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஊர் மாரியம்மன் பண்டிகையோட 2வது நாள். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்ச அம்மன் வேஷம் போட்டு தேரில் வந்து திருவீதி உலா வருவாங்க. ஸோ அதை பார்க்க தான் கிளம்பியிருக்கோம். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. வாங்க போய் பார்க்க. அங்கே போகும்போது கரெக்டாக சாமிலாம் ஊர்வலம் வர ஆரம்பிச்சிருச்சு. பசங்கள்லாம் ட்ரம்ஸு போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு, அப்புறம் நிறைய பொம்மைங்கள்லாம் போட்டிருந்தாங்க. மிக்கி மவுஸு, டெடி பியர், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பொம்மை கூட நின்று அழகா ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. வரும்போது அங்கங்கே அன்னதானம், கூழ், பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க.
ஒவ்வொரு அலங்காரமும் நல்ல வித்தியாசமாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஒவ்வொரு தேர்லையும் ஒவ்வொரு சாமி வித்தியாசமாக அலங்காரம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நம்மளாம் லீவ் இருந்தால் பிள்ளைங்களே அழகாக கூப்பிட்டு பிள்ளைங்க அழகாக வேடிக்கை பார்க்கும். ஒரு சாமி அலங்காரமும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.